தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கான குறள் என்னங்க ஐயா? இன்னைக்கான குறள் அதிகாரம் 123, பொழுது கண்டு இரங்கல். குறள் எண் 1227. காலை அரும்பிப் பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய். இந்த குறளுக்கான பொருள் என்னங்கய்யா? இதற்கான பொருள், காலை பொழுதில் அரும்பாக முகைவிட்டு பகலெல்லாம் மொக்காகி முட்டுயிர்த்து பின் மாலையிலே மலராகி விரிந்து இதழ்மணம் பரப்புகிறது காமம் எனும் இந்நோய். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றீங்களா? இதற்கான உதாரணம், காலையில் உதிர்த்து அரும்பாகி மொட்டாகி பின் மாலையில் மலராக மனம் வீசும் பூவை போல இரவில் காமம் எனும் நோய் வாட்டுகிறது என்று அர்த்தம். நான் சொன்ன குறளும் அதோட விளக்கமும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு குறள் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமாவும் இருக்கும்.